மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அழைப்பினை ஏற்று மதுரை மாவட்டத்திலிருந்து சுமார் 65 பள்ளிகளில் இருந்து இன்று நடைபெற்ற கட்டுரை போற்றி மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த காவலர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த நாளில் எங்களோடு இணைந்து நீங்கள் இவ்வளவு நேரம் செலவிட்டது எங்களுக்கு மிகவும் ஒரு மரியாதை செலுத்திய மாதிரி இருக்கிறது. மிகவும் சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஆண்டுதோறும் நமது நாட்டில் இந்த நாட்டுக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்த காவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் அவர்களை நினைவு கூற வேண்டும் என்று கமமரேஷன் டே என்று இது அனுசரிக்கப்படுகிறது. இது நமது நாட்டில் 1959ஆம் ஆண்டு இந்தியா திபெத் பார்டரில் 10 CRPF ஜவான்களை சைனீஸ் அவர்களுடைய ஃபயரிங்கில் அன்னைக்கு இந்த தினம் அன்று தான் அவர்கள் இறந்து போனது. அது முதல் நாட்டில் உள்ள பல காவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் நாட்டில் ஒரு அமைதியான சூழல் நிலவ வேண்டும், அமைதி நிலவ வேண்டும் மற்றும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், தீவிரவாதிகளை ஒடுக்க வேண்டும் என்று பல காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்துள்ளார்கள். அவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் நாம் கௌரவிக்க வேண்டும், அவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றுதான் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதில் உங்களையும் நீங்கள் இன்று ஈடுபடுத்திக் கொண்டது எங்களுக்கு மிகவும் நீங்கள் அளித்த ஒரு பெரிய மரியாதை. இந்த போட்டியானதில் 2 தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த தலைப்பில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதை பயிற்றுவித்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல மாணவ மாணவிகளுக்கு காவல்துறை என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் பொதுவாக அரசாங்கத்தில் உள்ள அனைத்து அங்கத்திலும் நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு துறைதான் காவல்துறை. நீங்கள் டிராஃபிக்கில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்கலாம், போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் பார்க்கலாம், இல்லை யூனிஃபார்மில் போலீஸ் டியூட்டி பப்ளிக் பிளேஸில் ரொம்ப காமனாக பார்க்கலாம். மற்ற டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு நீங்கள் வெளியே பார்க்க முடியும். டாக்டரை பார்க்கலாம், ஒரு சில சமயங்களில் இல்லைன்னா போலீஸ் பார்க்கலாம், இல்லை ஃபயர் சர்வீஸ் பார்க்கலாம். இது மாதிரி எமர்ஜென்சி சர்வீசஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாருமே நீங்கள் ஓப்பனாக ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் இளம் வயது முதலேயே காவலர்களை என்றால் பிள்ளைங்களை நாம் பயமுறுத்தி வைத்ததனால் நிறைய போலீஸ்னாலே ஒரு பயம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் அந்த காலமெல்லாம் மாறி இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எங்கள் ஊருக்கு போலீஸ்கார் இருந்தாங்கன்னா சின்ன பசங்களாம் ஓடிடுவாங்க, எனக்கு பதில் இருக்க மாட்டாங்க. ஆனால் வருகிற காலங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தரலாம் ஊரில் போய் பசங்கிட்ட பேசுகிறாங்க, காவலர்கள் போய் தனியாக போய் பசங்கிட்ட பேசிட்டு வராங்க. உங்களுடைய ஆய்வாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே எல்லா பள்ளிகளிலும் ஓரளவு சென்று எல்லா பள்ளியில் உள்ள மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் அவருடைய அறிவுரையை சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி என்ன தெரியுதுன்னா, போலீஸ் இன்னைக்கு மக்களோட நெருங்கி மக்களோட சேர்ந்து பழகி அவருடைய கடமைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வருகின்ற காலங்களில் மக்களோடு நாம் இணைந்து பணியாற்றவில்லை என்றால் எந்த ஒரு துறையிலும் ஒரு சரியான ஒரு சொல்லப்போனால் ஒரு சிறந்த சேவையை நம்மளால் செய்ய முடியாது. ஆகவே எங்களுடைய துறையிலையும் எல்லா நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழக்கு நம்மை விசாரிப்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாலை போக்குவரத்து விதிகளை மக்கள் மதிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இவை அனைத்திலும் பொதுமக்களுடைய அவருடைய பார்ட்டிசிபேஷன், பப்ளிக்குடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் எங்களால் அதை சிறப்பாக பண்ண முடியாது. அதற்காகத்தான் இன்று ஒவ்வொரு காவல்துறை சார்ந்த ஒவ்வொரு அங்கத்தினரும் பொதுமக்களோடு இணைந்து அவருடைய பணியை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். பலருக்கு காவல்துறை அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணங்கள், அந்த ஒரு ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு சிறந்த துறை. அதாவது நம் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு கடமைகள் நல்லா செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டும், மக்களுடைய குறைகளை நாம் கலைந்து போட செய்ய வேண்டும், சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிற துறை இந்த துறை தான். இந்த துறையில் ஒரு சாதாரண மனிதருடைய பிரச்சனைகளை உங்களால் தீர்த்து வைக்க முடியும். சமுதாயத்தில் உள்ள ஒரு சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அது கிடைக்கும். அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்கலாம். ஆகவே உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக இந்த துறையில் சார வேண்டும் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய காவல்துறை அதிகாரிகளை அணுகுங்கள். இதில் நீங்கள் எப்படி சேரலாம், இதுக்கு சேர்றதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது, அது உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ளணும் என்று நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். இப்போ ஒரு
மாநகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷனுக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பள்ளியில் வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு சிறந்த எழுத்து திறமையும் படிப்பு திறமையும் உள்ள ஒரு மாணவியாக கண்டிப்பாக இருப்பீர்கள். ஆகவே இதில் உங்கள் ஒரு சிலர் ஐஏஎஸ் அதிகாரியாகவோ ஐபிஎஸ் அதிகாரியாகவோ ஐஎஃப்எஸ் அதிகாரியாகவோ இல்லை மற்ற நம்முடைய மத்திய அரசு மாநில அரசு உயர்ந்த பதவியில் வர வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களாக இருக்கலாம், இல்லது ஒரு சயின்டிஸ்ட் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கலாம், இல்லை பெரிய அதிகாரியாக இருக்கலாம் என்று பல ஆசைகள் உங்களிடம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஆசைகள் எல்லாமே வந்து நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இதை போன்ற போட்டிகளில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி போட்டிகள், பொது அறிவு போட்டிகள் மற்றும் பொதுவாக நாம் நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்டுரை போட்டிகள், வேறு எது குயிஸ் காம்படிஷன், இப்படி தான் நாம் கலந்து கொள்ளும்போது நம்முடைய அறிவு நிச்சயமாக வளரும். நான் எப்போவுமே பொதுவாக மாணவர்களுக்கு சொல்லுவது, இந்த பருவம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்காது. இந்த பருவம் வந்து நாங்கள் எல்லாம் இழந்து தவிக்கிறோம். இந்த மாணவ பருவத்தை வந்து நாங்களாம் இழந்துட்டோம். ஸோ ஆனால் இந்த பருவம் வந்து உங்கள் வாழ்க்கையில் திருப்பி வரவே வராது. இந்த பருவத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள், ஒன்று, நன்றாக படிப்பது, பாட புத்தகங்கள் தவிர செய்தித்தாள்களை படிப்பது மற்றும் வார இதழ்களை படிப்பது. இதன் மூலமாக உலகத்தில் என்ன நடக்கிறது, நாட்டில் என்ன நடக்கிறது, நமது மாவட்டத்தில் என்ன நடக்கிறது, நமது ஊரில் என்ன நடக்கிறது, அறிவியல் பூர்வமாக என்ன நடந்து கொண்டிருக்கின்றன, வரலாற்று பூர்வமாக என்ன நடந்து கொண்டிருக்கின்றன நாம் தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும். பாடங்களை மட்டுமல்லாமல் செய்தித்தாள்களையும் வார இதழையும் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும். அடுத்தபடியாக விளையாட்டு என்பது எல்லா மாணவ மாணவிகளுக்கும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இன்று நாம் அதாவது டெக்னாலஜி ட்ரிவன் வேர்ல்டாக நம்ம மாறதிலிருந்து நிறைய பேர் வந்து விளையாட்டுகளை நம்ம சிறப்பாக கவனம் செலுத்துவது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக எல்லா மாணவ மாணவிகளும் இந்த பருவத்தில் ஏதாவது ஒரு விளையாட்டை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது கபடியாக இருக்கலாம், இல்லை வாலிபாலாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், பேஸ்கெட் பாலாக இருக்கலாம், ஹாக்கியாக இருக்கலாம், டென்னிஸ், ஷட்டில், இது எந்த விதமான விளையாட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியை உங்கள் வாழ்வில் நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் பயின்று கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைக்காது. அடுத்தபடியாக இந்த வயதில் உங்களுடைய நட்பு வட்டாரம் என்பது மிகவும் முக்கியம். ஒவ்வொரு பள்ளியிலும் சரி, நாம் குடியிருக்கும் பகுதிகளிலும் சரி, நம்முடைய நண்பர்கள் தான் நம்முடைய எதிர்காலத்தை மிகவும் சிறப்பாக சீரமைத்து கொடுப்பார்கள். அவருடைய பங்கு வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். ஏனென்றால் பெற்றோர்களிடம் நீங்கள் முழுமையாக இருக்க போவதில்லை, அதே மாதிரி ஆசிரியர்களிடம் முழுமையாக உங்களுடைய நேரத்தை செலவழிக்க போவதில்லை. ஆனால் உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு, பழகுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்பேற்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். காரணம் என்னவென்றால் இந்த பழமொழியை மட்டும் வாழ்க்கையில் என்றுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கூடா நட்பு கேடாய் முடியும். அந்த பழமொழி உங்கள் மனதில் எப்பொழுதே ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் இன்று பல இளைஞர்கள், பல மாணவர்கள் தங்களுடைய தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி சமூக விரோதிகளாகவும் குற்றவாளிகளாகவும் மாறியுள்ளார்கள். பெற்றோர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது இந்த பிள்ளைகளை கண்டிப்பதற்கோ கவனிப்பதற்கோ வீட்டில் சரியான யாரும் ஆதரவு கிடையாது. பள்ளிகளில் ஆசிரியர்கள் சொன்னால் அவர்கள் கேட்பது கிடையாது. அவர்களை சொல்ல டிசிப்ளின் பண்ணதை கேட்கறதுக்கு நீங்கள் மாணவர்கள் தயாராக இல்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மூன்றாவது மனிதனாக வருபவர்கள் தான் காவல்துறை. ஸோ காவல்துறை இப்போ மேடம் அழகாக சொன்னாங்க, அது ஹெல்மெட் பற்றி. இதே ஸ்ட்ரீட்டில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் 3 பேரை பைக்கில் ஏற்றிட்டு கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்கிறான். அப்போ நான் ஸ்டாப் பண்ணி அவன் பேசும் பொழுது அவங்க அண்ணனுடைய பைக்கு யாருக்கும் தெரியாமல் வீட்டில் இருந்து அவாத்துக்கு எடுத்து ஒரு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறான் இந்த டிராஃபிக் பிஸியான ரோடில். என்ன காரணம்? பெற்றோர்கள் வந்து யாரும் அதை கண்டிக்கிறது இல்லை, யாரும் பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் வந்து நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. நம்ம வந்து எல்லாம் தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் அது எப்படி ஆபத்தாக முடிகிறதுங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த வயசில் தெரியாது. ஸோ பல ஆபத்துகள் இருக்கிறது, பல கஷ்டங்கள் நம்மளுக்கு இருக்கிறது. அது நம்மளுக்கு கண்டிப்பாக அதை நம்ம உணரணும், அதை உணர்ந்து நம்ம செயல்படணும். இந்த வயதில் நீங்கள் செய்ய வேண்டியது நன்றாக படிப்பது, நன்றாக விளையாடுவது, நல்ல நண்பர்களுடன் சேர்ந்து உங்களுடைய நேரத்தை ஏதாவது ஒரு பொழுதுபோக்குக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு தடவை போகிறீங்க, இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா போகிறீங்க, இது மாதிரி போதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் டெய்லி கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து ஊரை சுற்றிக்கிட்டு படிக்காமல் சரியான விளையாட்டு போட்டிகள் விளையாடாமல் இப்படி உங்கள் காலத்தை வந்து நீங்கள் வந்து பிரயோஜனம் இல்லாமல் செலவழித்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே சில மாணவர்கள் நினைக்கிறது உண்டு, என்னால் படிக்க முடியாது, எனக்கு படிக்க முடியாதுன்னு ஒரு சில மாணவர்கள் நினைப்பது உண்டு. அது தவறு. ஒரு சிலருக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டி, பிரெயின் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் விரைவில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் படிக்கிற காலத்திலே பார்த்தீங்கன்னா கிளாஸில் படிக்கும் பொழுதே
கிளாஸில் டீச்சர்ஸ் டீச் பண்ணும் பொழுதே புரிஞ்சுக்குவாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா புக்கெல்லாம் கூட படிக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் என்ன டீச் பண்ணுறாங்களோ அதை நல்லா உன்னிப்பாக கவனித்து அதன் மூலமாகவே எல்லாமே அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். ஒரு சிலர் திருப்பி வகுப்பு முடிந்ததுக்கு அப்புறம் அவங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணி அவங்களே கற்றுக்கிட்டு படிச்சுக்குவாங்க. இந்த ரெண்டுமே பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு ஒன்றுமே தெரியலை. அது தவறு. இப்போ ஒரு தடவை படிச்சு புரியலைன்னா 2 தடவை படிக்கலாம், 2 தடவை படிச்சு புரியலாம் 3 தடவை படிக்கலாம், 3 தடவை படிச்சு படிக்கலன்னா 4 தடவை படிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்போ புரியுதோ அது வரைக்கும் படித்துக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த படிப்புங்கிறது வந்து கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் அறிவியல் பூர்வமாக நாம் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, 10,000 மணி நேரம் அதில் நம்ம செலவிட்டோமே என்றால் நிச்சயமாக நாம் அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் உண்டு, எல்லா மனிதனுக்கும் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் கற்றுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அதில் ஒரு 10,000 மணி நேரம் செலவு பண்ணி நீங்கள் ஏஆர் ரஹ்மான் நீங்களும் ஆகலாம். இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னா ஒரு 10,000 மணி நேரம் நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு சச்சின் தெண்டுல்கர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு 10,000 மணி நேரம் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சிறந்த சயின்டிஸ்டாகவோ இல்லை ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ இல்லை ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரியாகவோ வேறு ஏதாவது அரசாங்கத்தில் பெரிய அதிகாரியாகிறதுக்கு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா எழுத படிக்க தெரிந்த மாணவர்கள் தான் இந்த போட்டி கண்டிப்பாக வந்திருப்பீங்க. இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் ஷேப் பண்ணணும், நீங்கள் அதை டெவலப் பண்ணணும்னா நிச்சயமாக இதை மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் திருப்பி எழுதி பார்க்கணும், திருப்பி படித்து பார்க்கணும், திருப்பி எழுதி பார்க்கணும். இப்படி சொல்லும் பொழுது அந்த டேலண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். இப்போ நான் ஒரு தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு ஒரு ஆங்கில மீடியம் பள்ளிக்கு செல்லும் பொழுது முதல்ல கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதே நம்ம திருப்பி எழுதி பார்க்கும் பொழுது, திருப்பி படிக்கும் பொழுது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு அந்த பழக்கம் வந்துடும். அதனால் எல்லாமே வந்து நம்மளால் முடியுங்கிற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வரும். கேன் டூ இட் அந்த ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக முதல்ல வரணும். இல்லை என்னால் முடியாது, இது இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி கேன் டூ இட் அப்படி ஒரு ஃபீலிங் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் நீங்கள் முயற்சிகள் செய்தீர்களே என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கையில் காத்திருக்குதுன்னு நான் நிச்சயமாக எல்லாத்தையும் சொல்ல விரும்புவேன். ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்தவரையில் அரசாங்கத்துறையிலும் சரி, பொதுத்துறையிலும் சரி மற்றும் பிரைவேட் செக்டர்லையும் சரி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அது யாருக்கு கிடைக்கும்? சின்சியராக கமிட்டடாக நம்மளுடைய கேரியர் ஃபுல்லாக நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று போட்டிகளில் கலந்து கொண்டு நம்ம சிறப்பாக செயல்பட்டோம்னா கண்டிப்பாக உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், நல்ல பதவிகள் கிடைக்கும். அதற்கு ஏற்றாற்போல் இப்போவே உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து இப்போ சீரமைக்க தொடங்கி விடுவது மிகவும் மிகவும் முக்கியம். ஏனென்றால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்காது. அதாவது வந்து எல்லா ஸ்கூல்லையும் போய் நம்ம பேச போகிறது கிடையாது. இது ஒரு சமயம் ஒன்று கிடைச்சிருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் யாரெல்லாம் என்னென்ன அதிகம் இப்போ நம்ம மேடம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க, உங்கள் டீச்சர்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், டீச்சர்ஸ் சொல்கிறத நம்ம அதிகமாக கேட்கறது கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நிற்கிறேன்னா என்னுடைய ஹோல் கிரெடிட் கோஸ் டு மை டீச்சர்ஸ். இப்போ நம்மளுடைய 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த வேல்யூஸ், அவங்க சின்ன வயசுலேருந்து நமக்கு என்னென்ன வந்து என்னென்ன ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை நம்ம கடைபிடிக்கிறது வந்து மிகவும் மிகவும் முக்கியம். பெற்றோர்கள் பண்ணுவது ஒரு பங்கு, ஆனால் அடுத்த பங்கு வந்து ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க, எப்படி படிக்க சொன்னாங்க, எப்படி என்னென்ன ஒழுக்கத்தை பற்றி அவங்க என்ன பேசினாங்க, இதுதான் நம்மளுடைய காதில் என்றுமே ஒழித்து கொண்டிருக்க வேண்டும். ஸோ அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் சரியாக சீரமைத்துக் கொள்ளுங்கள். அதற்கேற்றாமல் நீங்கள் வாழ தொடங்குங்க. ஏன்னா நாங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் வந்து எங்களுக்கு எது வந்து டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும், முதலாவது விளையாட்டு. பள்ளி முடிச்ச உடனே விளையாட்டு வீட்டுக்கு போகிறது கிடையாது, 1 மணி நேரம் விளையாடுறது கிடையாது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் விளையாடிக்கொண்டே இருப்பது. ஸோ படிப்பை விட்டுறது. ஸோ அளவாக விளையாடி படிக்கிற நேரத்தில் படிக்கும் பொழுது நம்ம நார்மலாக இருக்கலாம். அடுத்ததாக என்ன வந்தது, சினிமா. விளையாட்டுக்கு அப்புறம் அடுத்தது சினிமா. ஒரு படம், வாரத்துக்கு 1 படம் 2 படம் 3 படம் பார்க்கும்பொழுது என்ன ஆகுது, ஒரு சினிமாவின் ஒரு மோகம். அடுத்ததாக என்ன ஆகுது, நம்மளுக்கு அடுத்தது வந்து இப்போ அடுத்தது இந்த 2 விட மியூசிக், அப்புறம் பாடல். சினிமா பாடல் கேட்டு நம்ம இந்த 3 தான் எங்களுடைய நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து ஒரு அடிக்ஷன். அது நம்முடைய படிப்புல இருந்து விளையாட்டு போட்டிகள் இருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய செயல்கள் இந்த 3 தான் நிகழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய காலத்தில் அந்த அறிவியல் இவ்வளவு வளர்ந்த சமயத்தில் உங்களுக்கு என்னது, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவிகள் வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு அடிமையாகி இருக்கிறீர்கள். நேற்று வந்து நம்முடைய மாநகரத்தில் வந்து ஒரு இளைஞரை வந்து ஒரு சில கடத்தி பணம் பறிப்பதற்காக முயற்சி செய்தார்கள். அந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கும் பொழுது ஒரு பள்ளி மாணவன், அந்த மாணவனை இதே இந்த கிரிமினல் குரூப், இந்த குற்றவாளிகள் சென்ற வாரம் கடத்துவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். அப்ப அந்த பள்ளி மாணவனை எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், இந்த பள்ளி மாணவன் ஒரு விஜய் ரசிகருடைய
மன்றத்தை சேர்ந்தவர். படிப்பது 11ஆம் வகுப்பு. ஆனால் அவர் முழு நேரம் செலவிடுவது எல்லாம் விஜய் ரசிகர் மன்றத்தில். ஒரு புது படம் வரப்போகுதுங்கிறதுக்காக அந்த குரூப்ல போய் ஃப்ரீயா டிக்கெட் கிடைக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணி இந்த பையனே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஒரு குற்றவாளி உள்ள நுழைஞ்சு அது மூலமாக அந்த பையனை வந்து ஃப்ரெண்டு ஆக்கி அவரை கடத்தி அவருடைய அப்பாவிடமிருந்து பணம் பறிக்க திட்டமிட்டது எங்களுக்கு தகவல் கிடைத்தது. ஆகவே நீங்கள் மாணவர்கள் மாணவிகள் மிகவும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது. இந்த சோசியல் மீடியா என்பது உங்களுடைய பெற்றோர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆசிரியர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் உங்களால் மட்டும்தான் அதை உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது நம்ம ஃபோனை தொடக்கூடாதுன்னு நம்ம ஃபோனை தொடக்கூடாது. ஃபோன் எதுக்கு தேவையோ நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். எந்த நேரம் நம்ம ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறது, எந்த நேரம் ஃபோனில் விளையாடுறது, இது மிகவும் ஆபத்தில் முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நாங்கள் வந்து பல சமயங்களில் இந்த போதை மருந்துகளை உபயோகிக்கும் மாணவர்கள் மற்றும் வழிந்தவறி சொல்லக்கூடிய மாணவர்களை எங்களுடைய அதிகாரிகளும் சரி நானும் சரி அவர்களை கூப்பிட்டு நம்ம வந்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது பெற்றோர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, சார் இந்த ஃபோன் தான் சார் பிரச்சனை. முழு நேரம் அந்த பையன் இந்த ஃபோனில் எல்லாம் காலேஜ் கல்லூரியில் படிக்கக்கூடிய பசங்க முழு நேரம் இந்த ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றுமே கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ பெற்றோர்கள் ஃபோன் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது எதற்காக யூஸ் பண்ணுறீங்க? இப்போ ஃபோன் மூலம் நிறைய படிக்கலாம். இப்போ நிறைய வந்து ஃபோனில் நம்ம டவுன்லோட் பண்ணி இப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. டெக்ஸ்ட் புக் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஆர்டிகல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுக்கிட்டு தேவையில்லாத ஒரு குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு அந்த குரூப் மூலமாக தங்களை பற்றி மற்றவரோட ஷேர் பண்ணும் பொழுது உங்களுடைய பிரைவசி உங்களுடைய சீக்ரெசி நீங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு குற்றவாளிகள் அல்லது சமூக விரோதிகளை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க நேர்படும். ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிந்தனைகள் நீங்கள் சிந்திக்க தொடங்கணும். இது ஒரு பெரிய சமுதாய பிரச்சனை. இது வந்து காவல்துறை பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் தான் காவல்துறை பிரச்சனை. பட் அது வரைக்கும் காரணம் யாரு? நீங்க தான். ஒரு பிரச்சனை நீங்க நம்ம வளர்க்குறோம்னா யார் காரணம்? நம்மளுடைய பிரச்சனை. மற்றபடி பொதுவான பிரச்சனை நிறைய இருக்கலாம், டிராபிக் ப்ராப்ளம் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தக்கூட ஒரு பிரச்சனை. ஆகவே நீங்க ஒரு நல்ல ஒரு சிட்டிசனா இருக்கணும்னா நீங்கள் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சமூக விரோதிகள் கூடவோ இல்லை குற்றவாளிகள் கூடவோ தொடர்பு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும், உங்களுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் படிப்பு, விளையாட்டு, நல்ல நண்பர்கள் இவர்களோடு இணைந்து பெற்றோர்கள் சொல்லும் அறிவுரை, ஆசிரியர்கள் சொல்லும் அறிவுரை இவற்றை மட்டும் நீங்கள் கேட்டு படித்தீர்கள் என்றால் போதும் உங்களுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே மீண்டும் ஒருமுறை இந்த இனிய போட்டியினை இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர்கள் அவர்களுக்கும் மற்றும் NSS அதிகாரி அவர்களுக்கும் பல பள்ளிகளை சார்ந்த தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் காவல்துறையை சார்ந்த எங்களுடைய காவலர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் குறிப்பாக என்னுடைய துணை ஆணையர் திரு மகேஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டி என்று எங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ கண்டிப்பாக அந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இது மாதிரி விளையாட்டு போட்டிகள், படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக கலந்து கொள்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு தேர்வு எழுதும் போதும் சரி, ஒரு அரசாங்க தேர்வு எழுதும் போதும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபியூச்சர் மிக நன்றாக இருக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.